அந்த அடி உயரம் அவ்வளோதான். இப்போ நல்லா கவனிங்க, எருசலேம் மேலே இருக்குது, எம்மா ஊர் கீழே இருக்குது. நல்லா கவனிச்சிங்க, மேலே இருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டரு இறக்கத்தில் வராங்க. நல்லா கவனிங்க, இந்த நேரத்தில் கர்த்தர் அவங்களோடு கூட இடைப்படுகிறார். நல்லா பாருங்கள், அந்த இடத்துல இந்த எம்மாவூர் என்பது எதற்கு அடையாளமாக இருக்குது? நான் சொன்னேன் ஏற்கனவே, அதோட அர்த்தம் என்ன சொல்லப்படுறது, அது இன்பமான இடம், அது உலகத்துக்கு அது அடையாளமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உலக ஆசாபாசங்களுக்கு அது அடையாளமாக இருக்குது, உலக சிற்றின்பங்களுக்கு அது அடையாளமாக இருக்குது. இவன் பரிசுத்தவான், எருசலேமில் இருக்க வேண்டியவன், அவன் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கான்? அவனுடைய சொந்த ஊரான கலிலேயுக்கு போகாமல் வேறு ஒரு திசைக்கு எம்மாவூருக்கு போகிறான். இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, பின்மாற்றத்துக்கு அடையாளமாக இருக்குது. இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இருக்கக்கூடாத இடத்துக்கு போகிறான். இருக்க வேண்டிய இடம் எருசலேம், இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம், இருக்க வேண்டிய இடம் தேவனை ஆராதிக்கிற இடம், அதை விட்டுட்டு அவன் அப்பத்தின் வீடாகிய எருசலேமை விட்டு, தேவனுடைய வீடாகிய அந்த எருசலேமை விட்டு அவன் இப்போ எங்கே போகிறான்? உலகத்துக்குள்ளே போகிறான், உலகத்துக்குள்ளே சிற்றின்பத்துக்குள்ளே போகிறான். அந்த சிற்றின்பத்துக்குள்ளே போக சொகுசாக வாழ்கிறதுக்கு இன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? முடிவு எடுத்து அவன் கடந்து போய்கிட்டு இருக்காங்க 2 பேரும். நல்லா கவனிங்க, இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன? எருசலேம் மேலே இருக்குது, எம்மா ஒரு கீழே இருக்குது. நல்லா கவனிங்க, உயர்ந்த மேன்மையான ஆவிக்குரிய உச்ச நிலையில் இருந்தவன் பின்மாற்றம் வந்தவனை இப்போ எங்கே தேடி போகிறான் பார்த்தீங்களா? எம்மா ஊருக்கு போகிறான், கீழே இறங்கிட்டான் பாருங்க. ஆவிக்குரிய உச்ச நிலையில் 2000 அடிக்கு மேலே இருந்தான், ஆனால் இப்போ பின்மாற்றத்தில் வந்தால் எங்கே போயிட்டான்? 400 அடிக்கு கீழே போயிட்டான். நல்லா கவனிங்க, அவனோட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏறுவது கஷ்டம், இறங்கிறது ஈஸி. கடகடனே இறங்கிட்டாங்க. மலைப்பகுதியில் இறங்குறது ஈஸி, ஏறும்போது பாருங்கள், இறங்கும்போது சீக்கிரமாக இறங்கிடுவீங்க, ஏறும்போது நிறைய சிரமப்படணும், நிறைய கஷ்டப்படணும். நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ இந்த பின்மாற்றம் வரும்போது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து நீ மேன்மையான இடத்துலேருந்து நீ எங்கே வந்துடுற? நீ சாதாரண ஒரு இடத்துக்கு வந்துடுற அப்படின்னு வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல என்ன நடக்குது? இவன் பின்மாற்றத்தில் போகிறான். நல்லா கவனிங்க, இதான் அதனுடைய அந்த சம்பவத்தோட நோக்கம். பின்மாற்றத்தில் போன 2 சீசரை மனம் திரும்ப வைக்கிற தெய்வத்தை பாருங்க. அவர் எத்தனை அன்புள்ள தெய்வம் பாருங்க. அப்போ தேவ சமூகம் அங்கே வருகிறது, தேவன் வருகிறார். பின்மாற்றத்தில் ஒருத்தன் போயிட்டான், அங்கே என்ன நடக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். என்ன? ஏசப்பாவே உங்கள் கூட வந்து நின்னா கூட ஏசப்பான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்? அந்த பின்மாற்றம் வந்த உடனே உங்களை ஆவிக்குரிய குருடு வந்துடுது, ஆவிக்குரிய மந்த நிலை வந்துடுது, ஆவிக்குரிய அந்த எல்லா குருட்டாட்டம் உன்னை பிடிச்சிரும். குருட்டாட்டம் பிடிச்சிச்சுன்னா இப்போ ஏசப்பாவே பக்கத்தில் நின்னா கூட உனக்கு யாரும் தெரியாது. இதுதான் பின்மாற்றத்துடைய அனுபவம்.